வீடியோக்குள்ள என்டர் ஆன உடனே எல்லாருக்கும் ஒரு டவுட் இருந்திருக்கும். அது என்ன கன்னத்தில் முத்தமிட்டால் வெர்சஸ் குடை அப்படின்னு டைட்டில் இருக்கு அப்படின்னு. ஆக்சுவலா இந்த மூவியோட டைட்டிலுமே குடைகள் அப்படி இல்லைன்னா மஞ்சள் குடை அப்படின்னு இருந்திருக்க வேண்டியதுதான். பட் ஏன் கன்னத்தில் முத்தமிட்டால் வந்தது அண்ட் குடைக்கும் இந்த மூவிக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்றத பத்திலாம் தொடர்ந்து இந்த வீடியோல கண்டிப்பா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். மாதவன், சிம்ரன், நந்திதா தாஸ், பசுபதி, பிரகாஷ் ராஜ் நிறைய பேர் இந்த படத்துல நடிச்சிருப்பாங்க. பட் மேஜர் கேரக்டர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அமுதா, அதாவது கீர்த்தனா அவர்கள், பார்த்திபனுடைய டாட்டர். இவங்களுக்கும் அந்த படத்தை எடுக்கும் போது வந்து 9 இயர்ஸ் தான் இருந்திருக்கு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா படத்துலயும் இவங்களோட ஏஜ் வந்து 9 இயர்ஸ் சைல்டு அப்படின்ற மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. ஸோ பர்ஃபெக்டா காஸ்ட் பண்ணியிருப்பாரு மணிரத்னம் அவர்கள். அண்ட் எல்லாருமே அவங்க ரோலை வந்து ரொம்ப பர்ஃபெக்டா பிளே பண்ணியிருப்பாங்க. மூவி வந்து எதுல இருந்து இன்ஸ்பயர் பண்ணி மணிரத்னம் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்னா சுஜாதா எழுதின தேர்ந்தெடுக்கப்பட்ட சிறுகதைகள் அப்படின்ற ஒரு புக்ல இருந்த ஒரு ஷார்ட் ஸ்டோரி அமுதாவும் அவனும், இதுல இருந்து தான் வந்து அவர் எழுதியிருக்காரு. சோ இந்த கதையை நான் படிச்சு பார்த்தபோது எனக்கு என்ன புரிய வந்தது அப்படின்னா, ஸ்ரீலங்காவுக்கு அவங்க போனதுக்கு அப்புறமா மாதவனுக்கு ஒரு பாராட்டு விழா மாதிரி நடத்துவாங்க. அந்த பாராட்டு விழால வந்துட்டு அமுதா வந்து இன்னொருத்தரை பார்க்க போகும்போது அந்த பாம் சீக்வன்ஸ் எல்லாம் வரும். ஸோ அந்த மொத்த சீன் தான் வந்து அந்த அமுதாவும் அவனும் அப்படின்ற அந்த கதையில இருக்கும். அந்த சின்ன கதையை பேஸ் பண்ணி இந்த டோட்டல் ஸ்டோரியும் வந்து மணிரத்னம் அவர்கள் எழுதியிருக்காரு அப்படின்றது ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சு. மூவியோட கேரக்டர்ஸ்ல மாதவனோட கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து பயங்கர ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாரு, ஒரு மாதிரி போல்டா இருப்பாரு. கோகா அப்பா அப்படின்னு தான் அந்த குழந்தைய வந்து இன்ட்ரோ கொடுப்பா. ஜிகே, நாங்க என்னைக்காவது உங்க பையனையோ பொண்ணையோ எப்படி வளர்க்கறதுன்னு அறிவுரை சொல்லியிருக்கோமா? இந்த ஃப்ரீ அட்வைஸ் தான் வேண்டாம். ஆனா அந்த குழந்தை கிட்ட மட்டும் எந்த ஒரு இடத்துலயுமே வந்து ஒரு கோவத்தை காட்டிருக்கவே மாட்டாரு. இத்தனைக்கும் 2 தடவை வந்து அவ தொலைஞ்சு போவா. அண்ட் அதுக்கப்புறமா வந்து ஸ்ரீலங்கா விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னு ஒரு ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷன்ல பயங்கரமா அடம் பிடிக்கும் போதெல்லாம் கூட அவங்க அப்பா வந்து ரொம்ப மோசமான கோவத்தையோ இல்லை வந்து அடிக்கிற மாதிரியோ எதுவுமே பண்ண மாட்டாரு. அண்ட் சிம்ரனை பொறுத்த வரைக்கும் இந்த படம் முழுக்க அவங்களுக்கு வந்து அமுதாவை இழந்துருவோமோ, அமுதா வந்துட்டு நம்மளை விட்டு விலகி போறாளோ அப்படின்ற ஒரு தவிப்பு இருந்துட்டே இருக்கும். இன்ஃபேக்ட் இந்த மூவி வந்து இந்த 3 கேரக்டரை வச்சுதான் வந்து ரிவால்வே ஆகும். ஒன்னு இந்திரா அண்ட் அமுதா அண்ட் அடுத்ததா வந்து ஷியாமா, அமுதாவோட நிஜ தாய். மூவியோட ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்ல மட்டும்தான் அந்த ஷியாமா அப்படிங்கிற கேரக்டர் வந்து காமிச்சிருந்தாலுமே இவங்களோட ரோல் வந்து பயங்கர இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம படம் முழுக்க அமுதாவுக்கு வந்து இந்த ஒரு கேள்வி மைண்ட்ல வந்து ஓடிட்டே இருக்கும். அவ வந்து அவங்க கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அவங்க அம்மா கிட்டயுமே கேட்டுருவா, ஏன் இந்த மாதிரி என்ன விட்டுட்டு போனீங்க. அதுக்கு வந்து எங்கேயுமே ஆன்சர் சொல்லியிருக்க மாட்டாங்க. பட் எனக்கு வந்து எது ஆன்சரா ஃபீல் ஆச்சு அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஷியாமா அவங்க ஹஸ்பண்டோட இருக்கும்போது அவங்களோட ஹஸ்பண்ட் வந்து கேட்பாரு, இந்த மாதிரி உனக்கு என்னை விட எது பிடிக்கும் அப்படிங்கும் போது எனக்கு மண் தான் பிடிக்கும் அப்படின்றத சொல்ற மாதிரி அவங்க வந்து மண் எடுத்து காட்டுவாங்க. ஸோ அதுதான் ஒரு ரீசனா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்க அந்த குழந்தைய விட்டுட்டு போகும்போதும் சரி, அந்த ரெட் கிராஸ்ல விட்டுட்டு போகும்போதும் சரி, அவங்க வந்து அந்த குழந்தைய ஒரு செகண்ட் பார்த்துட்டு அவங்க அவங்களுடைய மண்ணுக்காக போயிடுவாங்க, மண்ணை காப்பாத்துறதுக்காக. அண்ட் திரும்பவும் கிளைமேக்ஸ் போர்ஷன்லயும் அவங்க குழந்தையும் அந்த கடமையும் வந்து ஒரு ஏக்கத்தோட பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய பார்ப்பாங்க, அடுத்ததான் வந்து அவங்களோட பிரதரை பார்ப்பாங்க. இல்ல என்னோட மண்ணை வந்து நான் காப்பாத்தி ஆகணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த நிலத்தை அதிகமா நேசிக்கிறாங்க, அந்த மக்களை வந்து காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க அப்படின்றதுதான் எனக்கு பதிலா தோணுச்சு. அண்ட் உங்களுக்கு எது பதிலா தோணுச்சு அப்படின்றத நீங்க காமெண்ட்ஸ்ல கூட மென்ஷன் பண்ணலாம். நெக்ஸ்ட் படத்தோட முக்கியமான எலமெண்டான கொடைக்கு வருவோம். இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சீக்வன்சஸ்ல இந்த கொடையை வந்து காட்டியிருப்பாங்க. பட் இதோட பர்பஸ் எப்போ ஃபுல்ஃபில் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா படத்தோட கிளைமேக்ஸ்ல தான். ஃபர்ஸ்ட் வந்து தெய்வம் தந்த பூவே சாங்கோட ஃபீமேல் வெர்ஷன்ல அமுதா வந்து அந்த கொடையை எடுத்துட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. அது வந்து ஒரு மஞ்சள் கொடையை எடுத்துட்டு போற மாதிரி அமுதா வந்து காட்டியிருப்பாங்க. அண்ட் அடுத்தபடியா எங்க வந்து இந்த கொடையோட போர்ஷன் மேஜரா ஸ்டார்ட் ஆகும்னா மாதவன் கிட்ட வந்து அமுதா கேட்டுட்டு இருப்பா, இது மாதிரி எனக்கு வந்து ஏன் எங்க அம்மா என்னை விட்டுட்டு போனாங்க, நீங்க ஏன் என்னை தத்தெடுத்தீங்க அப்படிலாம் கேட்டுட்டு இருக்கும்போது, நாம அவங்க தத்தெடுக்கல, நீ தான் எங்களை தத்தெடுத்த அப்படின்னு அவர் அந்த பிளாஷ்பேக்கை வந்து சொல்ல ஆரம்பிப்பாரு. அவ எப்படி பிறந்தா, அவங்க அம்மா அவளை எப்படி விட்டுட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்லேயே காட்டியிருப்பாங்க. அப்ப வந்து அவர் குடை அப்படின்ற அந்த கதையை வந்து எழுதிப்பாரு.
அண்ட் அந்த குடை அப்படின்ற கதையிலையுமே ஒரு லைனையும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றது எல்லாமே வந்து ஒரு குடை நிழல் மட்டும்தான் அந்த அகதிகளா வரக்கூடிய மக்கள் எல்லாம் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதுல வந்து ஸ்ரீலங்காவோட சூழ்நிலையுமே வந்து ரொம்ப அழகா குறிப்பிட்டிருப்பாரு. ஒரு தீப்பெட்டி கூட 15 ரூபாய் விற்கிற ஒரு ஊரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம். பட் அப்போல இருந்து இப்ப வரைக்குமே அந்த எக்கனாமிக் கிரைசிஸா இருக்கட்டும், அந்த பிரச்சனைகளா இருக்கட்டும் அப்படியே தான் இருக்கு. அடுத்ததான் அந்த கொடையை வந்து எங்க பார்க்க முடியும் அப்படின்னா, சிம்ரன் வந்து அதை கையில வச்சுட்டு இருக்க மாதிரி ஒரு இடத்துல காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பாம் பிளாஸ்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பாட்டி வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆவாங்க. அப்போ சிம்ரன் வந்து அந்த கொடையை வந்து க்ளோஸ் பண்ண மாதிரி வச்சிருப்பாங்க. அடுத்த சீக்வன்ஸ்ல வந்து அந்த பாட்டி வந்து கொடை எடுத்துட்டு வருவாங்க. அமுதா வந்து எதையோ பார்த்து பயந்து வரும்போது அந்த பாட்டி வந்து சிம்ரனுக்கும் அமுதாவுக்கும் அந்த கொடையை வந்து பிடிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அது ஒரு இடத்துல வந்து காட்டியிருப்பாங்க. அந்த இடத்துல வந்து அந்த கொடை மூலமா அந்த பாட்டி வந்து இந்திராவுக்கும் அமுதாவுக்கும் வந்து ஷெல்டர் தர மாதிரி காட்டியிருப்பாங்க. அடுத்தபடியா ஷியாமாவை வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லும்போது பிரகாஷ் ராஜ் வந்து கொடை எடுத்துட்டு வருவார் வீட்டுக்கு. ஆனா அந்த கொடையுமே வந்து உடஞ்சுதான் இருக்கும். கொடை வந்து உடஞ்சிருச்சு அப்படின்றத வந்து ஸ்ரீலங்கன் லாங்குவேஜ்ல சொல்லிட்டு இருந்திருப்பாரு. திரும்ப அவங்க அம்மாவை கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்லி சுப்பிரமணியம் பார்க்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்காக வெயிட் பண்ணுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்லி அந்த டைம்ல அவங்க வரமாட்டாங்க. பட் வரதுக்கு முன்னாடி 2-3 இடத்துல வந்து அந்த கொடையை வந்து காட்டியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிரகாஷ் ராஜ் வந்து அந்த கொடையை வச்சிருப்பாரு. அப்போ வந்து அவருமே க்ளோஸ்டா தான் வச்சிருப்பாரு. திரும்ப ஒரு சில டீச்சர்ஸ் எல்லாம் காட்டுவாங்க. அதுல ஒரு டீச்சர் வந்து கொடையை வச்சுட்டு இருப்பாங்க. ஆனா பசங்க அவங்க கிட்ட பேச வரும்போது அந்த கொடையை வந்து லைட்டா ட்ரில் பண்ணிடுவாங்க. அண்ட் அதுக்கப்புறமா இன்னும் 2 டீச்சர் வந்து காட்டியிருப்பாங்க. அப்போ ஒருத்தவங்க கையில கொடை இருக்கும். அவங்களுமே வந்து கொடையை க்ளோஸ் பண்ணி தான் வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறமா கடைசியில வந்து மூவியோட கிளைமேக்ஸ் போர்ஷன்ல அமுதாவே வந்து கொடை எடுத்துட்டு வருவா சர்ச்ல இருந்து. கொடையும் அவளோட அம்மா கிட்ட அவ கொடுக்கணும்னு வச்சிருந்த அந்த டைரியும் இருக்கும். அப்பவுமே அதுவுமே வந்து அந்த கொடையுமே வந்து க்ளோஸ்டா தான் இருக்கும். கடைசியில அவங்க அம்மாவை மீட் பண்ணதுக்கு அப்புறமா மழை வரும்போது மாதவன் வந்து அந்த கொடையை விரிச்சு எல்லாருக்கும் ஷெல்டருக்கு மாதிரி அழகா ஒரு ஃப்ரேம் வந்து இருக்கும். அந்த ஃப்ரேம்ல தான் வந்து கொடை விரிக்கப்பட்டிருக்கும். அந்த கொடை நிழல் வந்து ஷியாமாவுக்கும் இருக்கும் அண்ட் அவங்க பொண்ணு அமுதாவுக்கும் இருக்கும். ஆனா ஷியாமா வந்து அவங்க பொண்ணுக்கு தான் வந்து அந்த ஷெல்டர் வேணும் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு அவங்களோட கடமையை நோக்கி அவங்க வந்து போயிடுவாங்க. அமுதாவுக்கு மட்டும் அந்த குட நிழல் கிடைச்ச மாதிரி அந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. அண்ட் கன்னத்தில் முத்தமிட்டால் அப்படின்ற அந்த டைட்டிலுக்கு மீனிங்ஃபுல்லா ஃபர்ஸ்ட் ஷியாமா வந்து கண்டுபிடிச்சாச்சு அப்படிங்கும் போது அம்மாவை பார்க்க போறோம், அப்பா வந்து அவங்களோட நிஜ அம்மாவை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற சந்தோஷத்துல அப்பாவுக்கு வந்து அவ கன்னத்துல வந்து கிஸ் கொடுப்பா. அண்ட் செகண்ட் ஹாஃப்லலாம் வந்து அமுதா வந்து அவங்க அம்மாவை பயங்கரமா வந்து ஹேட் பண்ற மாதிரி பண்ணிட்டு இருப்பா. இல்ல என்னோட உண்மையான அம்மா நீங்க கிடையாது அப்படின்னு. பட் அதெல்லாத்தையும் தாண்டி சிம்ரன் வந்து ஒரே ஒரு தடவை அவங்க அம்மா வந்து பாத்துடலாம், அவங்க அம்மா வராங்களான்னு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போற வழியில சுப்பிரமணியம் பார்க் வழியா பாத்துட்டு போயிடலாமா? மறுபடியும் அங்க போறது புத்தாலித்தனம் இல்ல. இறங்க வேண்டாம், ஒரே ஒரு முறை பாத்துட்டு போயிடலாமே. அவ்வளோ எஃபர்ட்ஸ் போட்டு சிம்ரன் வந்து எப்படியோ அவங்க அம்மாவை பார்க்க வச்சுட்டாங்க அப்படின்ற சந்தோஷத்துல அவங்க அம்மாவுக்கு வந்து அமுதா வந்து கிஸ் பண்ணுவா. ஸோ இந்த டைட்டிலுக்கு வந்து இந்த 2 போர்ஷனும் வந்து மீனிங் கொடுத்துருக்கு அப்படின்னு தோணுது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அப்போ அந்த 90s 2000s அந்த டைம்ல மணிரத்னம் எடுத்த மூவிஸ் எல்லாமே ரோஜாவா இருக்கட்டும், பாம்பேயா இருக்கட்டும், உயிரே படமா இருக்கட்டும், இந்த படங்கள் அண்ட் முக்கியமா கன்னத்தில் முத்தமிட்டால் இது எல்லாமே வந்து போர் சூழலையும் வந்து முக்கியமா காட்சிப்படுத்தி இருப்பாரு. அதை பேஸ் பண்ணி தான் வந்து அவரோட கதையே இருக்கும். அந்த இஷ்யூஸ் எல்லாம் வந்து அட்ரஸ் பண்ணியிருப்பாரு. இதுல கண்டிப்பா வந்து ஸ்ரீலங்கால இருந்து அந்த டைம்ல இருந்து அந்த குரில்லா வார வந்து சொல்லியிருப்பாரு. இந்த வேர்டை வந்துட்டு பிரகாஷ் ராஜ்மே வந்து ஒரு இடத்துல வந்து மென்ஷன் பண்ணுவாரு. இந்த இதுக்கெல்லாம் வந்துட்டு ஒரு முடிவே வராதா அப்படின்னு எதிர்பார்க்கணும்னா கண்டிப்பா அமுதா ஜெனரேஷன்லயாவது அது நடக்குமா நம்ம எதிர்பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அந்த சீக்வன்ஸ் வந்து வரும். அந்த மூவியோட இம்பார்ட்டன்டான பார்ட் மியூசிக் எடுத்துக்கிட்டோம்னா சொல்லவே தேவையில்ல. ஏஆர்ஆர் வந்து சாங்ஸை மட்டும் இல்லாம பிஜிஎம்மும் வந்து ரொம்ப சூப்பரா கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதுவும் கிளைமேக்ஸ்ல வர பிஜிஎம்லாம் வந்து பயங்கர பூஸ்பம்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். விடைக்கொடி எங்கள் நாடே, வெள்ளைப்பூக்கள் சாங், இதெல்லாத்தையும் தாண்டி தெய்வம் தந்த பூவே சாங்ல வந்து ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. மோஸ்ட்லி நிறைய படங்கள்ல வந்து அப்பா பிள்ளைக்கு சாங் வச்சிருப்பாங்க, இல்லைன்னா வந்து அம்மா பிள்ளைக்கு சாங் வச்சிருப்பாங்க. பட் இந்த படத்துல ஃபேமிலியா இல்லாம 2 பேருக்குமே வந்து தனித்தனியா வந்து சாங்ஸ் வச்சிருப்பாங்க. அண்ட் லிரிக்ஸ்லயுமே வந்து இந்த வெரைட்டியை வந்து காட்டியிருப்பாங்க. எப்படின்னா ஃபீமேல் போர்ஷன்ல வந்து தாய் தன்னோட மகளுக்கு வந்து பாடுற மாதிரி இருக்கும் லிரிக்ஸ் எல்லாமே. கருவில் முள்ளும் நீ அந்த மாதிரி எல்லாம் வந்து லிரிக்ஸ் இருக்கும். இதுல எப்படி அம்மா வந்து மகளுக்கு பாடுற மாதிரி
மேல் போர்ஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்பா வந்து மகளுக்கு பாடுற மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாம அப்பா வந்து இந்த படத்துல ஒரு எழுத்தாளர் இல்லையா, ஸோ இந்த சாங்ல வந்து இழைத்த கவிதை நீ எழுத்து பிழையும் நீ அந்த மாதிரிலாம் வந்து அழகா எழுதியிருப்பாரு வைரமுத்து அவர்கள். இழைத்த கவிதை நீ எழுத்து பிழையும் நீ. இன்னொரு விஷயம், இந்த ஃபேர் அண்ட் டஸ்கி அப்படின்ற அந்த கான்செப்ட் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே வந்துட்டு தான் இருக்கு. பட் மணிரத்னம் அவர்களுடைய சில படங்கள்ல இருந்து இதை பார்க்க முடியுது. பொன்னியின் செல்வன்ல வந்து மேஜரா அதை பத்தி நிறைய பேர் அட்ரஸ் பண்ணியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாம கன்னத்தில் முத்தமிட்டாலையும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து ஷியாமா கேரக்டர் வந்து டஸ்கியா தான் காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவரோட ஷியாமாவோட ஹஸ்பண்டும் வந்து இது மாதிரி மென்ஷன் பண்ணுவாரு, உன் பேருக்கு என்ன அர்த்தம் தெரியுமா, இந்த மாதிரிலாம் வந்து ஒரு சீன் இருக்கும். இந்த பேரு தெரியுமா? சாமா. அதுக்கு என்ன கருத்துண்டு தெரியுமே, கருப்பு. பட் இது எல்லாத்தையும் தாண்டி கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு ரொம்ப அழகான மூவி. இந்த படம் மாதிரியே இன்னும் வேற எந்த படத்தெல்லாம் நான் பேசணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. பாய்.